بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறையா திக்ர்களை நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க, எளிய முறையில் சொர்க்கம் செல்கிற மாதிரி. அதில் நம்ம இன்ஷால்லாஹ் இந்த வீடியோவில் ஒரு 3 திக்ரை பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ சொல்ல போகிறது முதல் திக்ர். இந்த திக்ரை காலையிலையும் மாலையிலையும் யார் ஓதுறாங்களோ அவங்க 24 மணி நேரத்தில் எந்த செகண்டில் மௌத்தானாலும் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொர்க்கவாசி. இப்போ அந்த துவாவை நான் இப்போ சொல்ல போகிற திக்ரை காலையில் ஃபஜரில் ஓதி மஹரிப்குள்ளே மௌத்தாயிட்டா அவங்க சொர்க்கவாசி. மஹரிப்பில் ஓதி காலையில் ஃபஜருக்குள்ளே மௌத்தாயிட்டா அவங்க சொர்க்கவாசி. இப்போ அந்த திக்ரை வாங்க பார்க்கலாம். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدي ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த ஒரு திக்ரை காலையிலையும் மாலையிலையும் ஓதக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இது சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? இது சொல்ல இப்போ நான் சொல்லி ஒரு நிமிஷம் கூட இருக்காது. இதை சொல்லி நம்ம இன்ஷால்லாஹ் எளிய முறையில் சொர்க்கம் சென்றலாம். இன்னொரு திக்ரை பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த ஒரு திக்ரை 100 தடவை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிச்சிடும். கடலில் எம்பிட்டு நுரை இருக்கும், அவ்வளோ பாவங்கள் அவங்க செஞ்சுருந்தாலும் அதை ஃபுல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மன்னிச்சிருவியான். இது சொல்ல எம்பிட்டு நேரம் ஆகும்? ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. இதெல்லாம் சொல்லி கடல் நுரைய அளவு பாவம், கடலில் எம்பிட்டு நுரை இருக்கும், அவ்வளோ பாவம் இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிருவியான். இப்போ இன்னொரு திக்ரை நம்ம பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். முதல் திக்ரில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மட்டும் சொன்னோம். இதில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹில் அலீம் மட்டும் சேர்த்துடணும். நாவுக்கு மிகவும் எளிதானது இது. நான் இப்போ சொன்னேன் இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இதை நாவுக்கு மிக எளிதானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, 2 வார்த்தைகள் நாவுக்கு மிகவும் எளிதானது, மீசான் தெராசில் மிகவும் கனமானது. அது இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்ல. இது மீசான் தெராசு, நன்மை தீமையை மறுமை நாளில் அளக்கக்கூடிய மீசான் தெராசில் மிகவும் கனமான ஒரு இது இந்த திக்ரு. இந்த திக்ரெல்லாம் சொல்லி இப்போ நம்ம 3 திக்ரு பார்த்தோம். இன்ஷால்லாஹ் நாளைக்கு இன்னும் 3 பார்க்கலாம் இன்ஷால்லாஹ். இந்த திக்ரெல்லாம் ஓதி மிக எளிய முறையில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.